ஹாய், இன்னைக்கு டே 15. இன்னைக்கு மார்க்கெட் ஒரு சின்ன கேப் அப் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆயிட்டு கொஞ்ச நேரத்திலே ஒரு ரிவர்சல் கொடுத்துச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் டேன்னு சொல்லுவாங்க. கண்டினியூஸாக ஒரே டைரெக்ஷனில் மார்க்கெட் ஃபுல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட நேற்று மட்டுமே ஒரு எத்தனை பர்சன்ட் 700 பாயிண்ட்ஸ் டவுனில் பேங்க் நிஃப்டி. இன்னைக்கு ஒரு சின்ன கேப் அப்பில் ஓப்பன் ஆயிட்டு ஒரு ரிவர்சலில் ஒரு 100 to 150 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆயிடுச்சு. ரீட்டைல் பீப்புள்ஸ் இப்போ என்ன நினைப்பாங்கன்னா நேற்று மாதிரி இன்னைக்கு ட்ரெண்டிங் டேவாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ மார்க்கெட் ஒன்று உடனே சடனாக ரிவர்ஸ் ஆகி இந்த செல்லர்ஸை ஃபுல்லாக நேற்று இருந்த செல்லர்ஸு இன்னைக்கு இங்கே ஸ்டார்ட் பண்ண செல்லர்ஸு எல்லாத்தையும் ட்ராப் பண்ணி அவங்களோட ஸ்டாப் லாஸ் பூரா ஹண்ட் பண்ணிடுச்சு. நம்மளோட என்ட்ரி எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரி இந்த கேண்டிலில் டார்கெட் இந்த இடம் வச்சுருந்தேன். ஆனால் சடனாக ரிவர்சல் ஆகி என்னோட பிரேக் ஈவனை எடுத்துருச்சு இந்த ட்ரேடு. நெக்ஸ்ட் ஒரு ட்ரேட் பண்ணேன், அது இந்த இடத்துல என்ட்ரி. டார்கெட் வந்து இந்த பாயிண்ட் வச்சுருக்கேன். செகண்ட் ட்ரேடு நமக்கு டார்கெட் அச்சீவ் பண்ணிச்சு. இன்னைக்கு செக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே டீசெண்டாக இருந்தது. பேங்க் நிஃப்டி க்ரீனில் தான் இருக்குது. ஐடி செக்டரும் நல்லா க்ரீனில் தான் இருக்குது. எல்லாமே 1.5% கிட்ட இருக்குது. ஐடி ரிலையன்ஸும் 0.5% கிட்ட க்ரீனில் இருக்குது. ஆட்டோ செக்டரும் நல்லாயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் டவுனில் போகுமா என்னன்னு தெரியல. சரி, வாங்க பொசிஷன்ஸ் பார்க்கலாம். இது வந்து நம்ம ஃபஸ்ட் எடுத்த பொசிஷன் பிரேக் ஈவன் பாயிண்ட் அச்சீவ் பண்ணிடுச்சு. இது வந்து நம்ம ரெண்டாவது எடுத்த ட்ரேடு. இது டார்கெட் அச்சீவ் பண்ணிடுச்சு. தேங்க்யூ.